அவங்க பிராமின் பூசாரியோ நான் பிராமின் பூசாரியோ, முதல்ல நீங்கள் கோவில் பூசாரிங்கிற கான்செப்டை கட்டுப்பாடே இருக்கக்கூடாது, அவர்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போ கூட இந்த முருகன் மாநாட்டில் இந்து அறநிலைத்துறையை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேற்று, கோவிலுக்குள்ளே யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும், இது இந்து தர்மம், எங்கள் இந்து இதுக்குள்ளே ஏன் நீ கணக்கு கேட்குற, இப்படிலாம் கேட்குறாங்களே. அப்படி சொல்கிறதோடைய நோக்கம் இதுதான். யாரும் எதுவும் எட்டி பார்த்துடக்கூடாது, யாரும் எதுவும் கேட்டுறக்கூடாது, யாரும் கணக்கு கேட்டுறக்கூடாது. உள்ளே போய் பார்த்தா கிட்டத்தட்ட அவுத்து போட்டு ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்குறாங்க. எங்கே உங்கள் ப்ரைவேட்டாக உங்கள் வீட்டில் உங்கள் பாத்ரூமில் உங்கள் பெட்ரூமில் நீங்கள் ஆடினா யாரும் கேட்க வேணாம். கோவில் அது புனிதமான இடம்னு நீங்கள் தான் நம்ப வைக்கிறீங்க. இவங்கெல்லாம் புனிதமானவர்களும் நம்ம நம்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க புனிதமானவர்கள், கடவுளுக்கு பூஜை செய்கிற பூசாரிகள் புனிதமானவர்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு உள்ளே போட்டுட்டு ஆபாசமான பாட்டுக்கு வேட்டியை தூக்கி காட்டிட்டு, அந்த வீடியோவில் அந்த தூக்கி காட்டுற இடத்த வந்து காமிக்க மாட்டான், பிளர் பண்ணி காமிக்கிறான் ரவுண்டு போட்டு. அப்போனா அந்த இடத்துல எதை காமிச்சிருப்பான்னு பாருங்கள். வெளியே சொன்னாலே வெக்கக்கேடு.